நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போது இந்த வாரமான 6/3/2023 12/3/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கோச்சார பிரகாரம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசிக்கு ராசியிலேயே ராகு பகவானும், 2ஆம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும், சப்தமத்தில் துலாத்தில் கேது பகவானும், இதை தவிர பார்த்தீர்களேனால் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்க, மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சியோடு இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் ஒரு மாற்றம்னு சொல்லக்கூடியது புத பகவான் அவர் 9ஆம் தேதி மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் மீனத்தில் புத பகவான் நீச்சப்பட்டு போகிறார். நீச்சப்பட்டாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா நீச்சப்பட்டு அது கூடவே ஆட்சி பெற்ற குரு பகவானும் உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால நீச்ச பங்கமாகிறதுனால மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரப்போகிறது. இந்த மாத கிரகங்களை பற்றியும் சொல்லிட்டோம். இதை தவிர வார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது தினமாக வேகமாக செல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவானை பற்றி இப்போ பார்த்தோமே. ஆனால் சந்திர பகவான் இந்த மாதம், அதாவது இந்த வாரம் பார்த்தீர்களேனால் அவர் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு உண்டானது. அதுவும் மாசி மாதம் மக நட்சத்திரம் அப்படின்றது மாசி மகம் மிகப்பெரிய பிரசித்தம். குரு பகவான் அதாவது வருஷத்துக்கு, அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் சிம்ம ராசியில் குரு பகவான் வரும்பொழுது, மாசி மகம் வரும்பொழுது கும்பமேளா அதாவது மகாமகம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 12 நதிகளும் எல்லா ஊற்றுக்களிலும் எல்லா நீர்களிலும் இருக்கிறதா ஐதீகம். அதனால் கண்டிப்பாக கடலில் குளிக்கிறது, அதாவது மாசி மகத்தன்னைக்கே எல்லா மாசி மகத்தன்னைக்கும் வருஷா வருஷம் கடலில் குளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது, தீர்த்த யாத்திரை சென்று தீர்த்தங்களில் குளிக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். மாசி மகத்தின் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீர்களேனா, அதாவது பித்ருக்கள் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக மாசி மகத்தப்போ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் போய் குளிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடலில் போய் குளிக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர மாசி மகத்தினுடைய விசேஷம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் பித்ருக்கள் தோஷம் நீங்கக்கூடியது அப்படின்றத சொன்னோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு, அதாவது சைல்ட்லெஸ் கப்பல்ஸ்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வேண்டிக் கொண்டு இந்த நாள் அன்னைக்கு உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அவர்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஜோதிஷத்தில் சொல்கிறாங்க. புராண காலங்கள்லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தோஷங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் மாசி மகம் 6ஆம் தேதியே வருது. 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அப்படின்றது மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகிறது. 7ஆம் தேதி பூர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருது. இந்த வாட்டி பூர நட்சத்திரத்தில் பௌர்ணமி, மாசி மகம் தான் ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தது பூரம், அதாவது மாசி மாதத்தில் பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் சப்தமத்தில், அதாவது சூரியனுக்கு சப்தமத்தில் இருக்கும்போது 180 டிகிரியில் இருக்கும்பொழுது மாசி மகம் வர்றது. இந்த காலகட்டத்தை மிகப்பெரிய ஏற்றமாக கொண்டாடுறோம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே இந்த பௌர்ணமி அமாவாசை யோகத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாசி மகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க குளத்தில் போய் நீராடிட்டு வர்றதும், அருகில் கடல் இருந்ததுன்னா கடலில் குளிச்சுட்டு வர்றதும் மிகப்பெரிய விசேஷமாக கருதப்படுகிறது. அந்தணர்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதும், அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சரி, இந்த சந்திர பகவான் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஆரம்பித்து துலா ராசி, அதாவது விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் வருது, எப்படி எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி
இப்போ விரிவாக ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்ட ராசி மேஷ ராசி. இப்போது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை வச்சு நம்ம பார்க்குறோம். வார பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தொழிலில் கொஞ்சம் முடக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு செட்பேக் இருக்குது. பண வரவுகளில் தடை இருந்தது. ஆனால் இந்த மாதம், அதாவது மாசி மாதத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தை, பண வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னும் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம்னும் பொழுது கண்டிப்பாக பண வரவும் இருக்கும். அதற்கு ஏற்ற செலவுகளும் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீர்களானால் 2 நிகழ்வுகள், அதாவது சந்திர பகவான் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து சப்தமம் வரலும் போகிறார், 7ஆம் இடம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பௌர்ணமி யோகம் வருது. இதனால் உங்களுக்கு புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரலும் கண்டிப்பாக சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, அதாவது கன்னியா ராசிக்கு போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சந்திர பகவானை குரு, சுக்கிரன் இவா 2 பேருமே பார்க்குறார். இந்த குரு சுக்கிரன் பார்வையினால் மிகவும் அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் 6ஆம் அதிபத்தியம் இருக்கிறதுனால உங்களுடைய தாயின் உடல்நிலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து கண்டிப்பாக கடன் வரும். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஒரு அலங்கார பொருட்கள் வீட்டில் அலங்கார பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகள், வீட்டில் கல்யாணம் காட்சி நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக ஏதாவது வீட்டுக்கு சேர வேண்டிய பொருள், தங்க நாணயங்கள், தங்கங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். 7ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வர்றது அப்படின்னு பார்த்தீர்களேனால் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரலும், 10ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 12ஆம் தேதி வரலும் அவர் அங்கே தான் இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு சப்தமத்தில் இருக்கும் பொழுது கேது பகவானோட தொடர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 2ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த மாத கடைசி வரலும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வார்த்தைகள் கொஞ்சம் தடித்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக பிரயோகம் பண்ணுறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 6 முயற்சி ஸ்தானாதிபதி, அதை தவிர 6ஆம் இடத்திற்கு உண்டான வேலை செய்யக்கூடிய இடம், அரசாங்க அடிமை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய இடத்தை 6ஆம் இடம்னு சொல்கிறோம். கடன், பகை, நோய் ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். இந்த ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது முதல்ல புத பகவான் நீச்சம் அடையிறது அப்படின்றது நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் ஆகிறார். நீச்ச பங்கம் ஆகிறதுனால என்ன அப்படின்னா 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் மிகவும் வலுப்பெற்று போகிறது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியம் மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய நோய் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதாவது ரொம்ப ப்ரொலாங்டு இல்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய செலவுகளில் சுப செலவுகள் அதீதமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன், நீச்ச புதன், அதை தவிர குரு பகவான் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே நல்லபடியான செலவுகள் இருக்கும். கல்விக்காக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் மேஷ ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமான வாரமாகவே இருக்க போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வர்றது புத பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக 6/3/2023 12/3/2023 வரலும் அமைய போகுது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதுவரையிலும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிட விஷயங்கள் சேரும். உங்களுடைய நண்பர்கள், அதை தவிர உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் சென்று சேர வழி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.